அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக ஜென்ராலிட்டிஸ் என்ற டாப்பிக்கில் நாம் தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி சப்ஜெக்டை பற்றி பேசி வருகின்றோம். டாக்டர் ஹனிமேன் அவர்கள் ஹோமியோபதியை மிக சிறந்த முறையிலே மருந்துகளை மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நடந்த மாறுதல்களை குறித்து எடுத்து வைத்து அதை முல்லை முள்ளால் எடுப்பது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே சிகிச்சையை அளித்து வந்திருக்கிறார்கள். டாக்டர் கென்ட் என்கின்ற அமெரிக்க ஆங்கில மருத்துவர் ஹோமியோபதி மேலே பற்று கொண்டு அதை மிகச்சிறந்த அளவிலே வளர்த்தெடுத்திருக்கிறார். அவர் எழுதிய ரெப்பரட்டரி புக்கில் இருந்து தான் நாம் இப்போ இந்த ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்து அதை பற்றி விளக்கமாக சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி எப்படி ஒரு நோயாளிக்கு மருந்து தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால், நோயாளியினுடைய மனம், தலை, காது, மூக்கு, கண்கள், கண்ணுடைய பார்வை, காதனுடைய கேட்கும் தன்மை, த்ரோட், இன்டர்னல் த்ரோட், எக்ஸ்டர்னல் த்ரோட், கை கால்கள், அடுத்து தலைன்னு சொன்னோன்னா வெர்டிகோ, தலை சுற்றல், மவுத்து, ஃபேஸ், அதே போல் செஸ்ட், காஃப், சளி, மூச்சு விடுதல், அதே மாதிரி ஜெனிட்டாலியா, மேல் அண்ட் ஃபீமேல், யூரின், ஸ்டூல், ஸ்டமக், பேக், பின் முதுகு, தூக்கம், சில்னஸ், ஃபீவர், வியர்வை, ஸ்கின் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஜென்ராலிட்டிஸ். இப்படிப்பட்ட டாபிக்ஸில் தான் இந்த எல்லா டாப்பிக்லையும் சேராமல் சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களை ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிறதுல டாக்டர் கென்ட் கொடுத்திருக்கிறார்கள். இவைகளை தனித்தனியாக அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தொகுத்து அதற்குரிய நிலைகளை டாக்டர் கென்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாம் இன்னைக்கு ரிலாக்ஸேஷன் ஆஃப் மசில்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம், சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். தசைகள் தளர்வு. தசைகள் தளர்வுனா என்ன? உடலின் தசைகள் ஓய்வெடுத்து பதற்றமில்லாமல் தளர்வாக இருக்கின்ற நிலைக்கு பெயர் தசைகள் தளர்வுன்னு பேர். ஏன் இது தசைகள் தளர்வாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு மனிதனோ அல்லது வேறு உயிரினங்களோ நடக்கவோ பறக்கவோ ஓடவோ அல்லது நிற்கவோ எந்த செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் இந்த தசைகள் இறுக்கமில்லாமல் பிடிப்பு இல்லாமல் அது இயல்பான இயற்கை நிலையிலே செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் மட்டும்தான் ஒரு மனிதனோ அல்லது பறவையோ தான் செய்ய நினைக்கின்ற அந்த செயல்களை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் செய்து முடிக்க முடியும். இப்படி எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் செயல்படுவதற்கு நமக்கு என்ன தேவை? இந்த தசைகள் இறுக்கமாகாமலோ அல்லது பிடிப்பு இல்லாமலோ எந்த பிரச்சனைகளிலும் சிக்காமலோ இந்த தசைகள் நன்றாக செயல்பட வேண்டும். அப்படி செயல்படாமல் இறுக்கமாகியோ பிடிப்பு ஏற்பட்டோ அல்லது நோய்த்தன்மையினால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டோ இந்த தசைகள் பாதிக்கப்படுமேயானால் அதனை சரி செய்வதற்கு ஹோமியோபதியில் மிகச்சிறந்த மருந்துகள் இருக்கு. தசைகளை தளர்வடைய செய்து இயற்கையான நிலையிலே அந்த தசைகளை இயங்க வைத்து ஒரு மனிதனுடைய செயல்களை செய்ய வைக்க அருமையான மருந்துகள் இருக்கு. ஆர்னிகா, ரெக்ஸ்டாக்ஸ், ரூட்டா, இபிகாக், கல்கேரியாகாப், கோகுலஸ் போன்ற பல மருந்துகள் இருக்கு. நண்பர்களே, இவைகள் உங்களுடைய தசைகளை இறுக்கங்களை தளர்வடைய செய்து உங்களை நலமாக்கும். இது போன்ற செய்திகளை நீங்கள் பெறுவதற்கு சர்வம் யூடியூப் சேனலை தவறாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.